டியூஷன் எடுக்கக்கூடாதுன்னு மாமா சொல்லிட்டாங்களேன்னு நம்ம ராஜி ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. பக்கத்தில் கதிர் வந்து ரொம்பவே ஆறுதலாகவும் இருக்கிறாங்க. நான் கஷ்டப்படுறேன்னு நினச்சிக்கிட்டு நீ ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காத. நீ நல்லபடியாக படித்தாலே எனக்கு போதும், எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாள் தானே, இதுக்காக நீ ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணி எங்கள் அப்பா கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டே இருக்காத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ரொம்பவே சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் மீனா ராஜி எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு அவங்க மாமியார்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே அவங்களுமே ரொம்பவே கோவமாக பேசுகிறாங்க. ஏண்டி உங்களுக்கு இந்த வேலை, எனக்கு தான் நல்லாவே தெரியுமே எது அவர்கிட்ட சொல்லணும் சொல்லக்கூடாது அப்படின்னு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, இனிமேல் இந்த டியூஷன் விஷயத்த மறந்துடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமாக திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம மயில் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, நான் தான் இந்த விஷயத்தெல்லாம் போட்டு கொடுத்தேன், அதனால் வீட்டில் பெரிய பிரச்சனையாக நடந்துகிட்டு இருக்குமா அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நீ இந்த மாதிரியே நல்லா போட்டு கொடுறி, அப்போ தான் உங்கள் மாமனாருக்கு உன் மேலே நல்ல அபிப்பிராயம் வரும், அவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டா படட்டும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற இன்னொரு பக்கம் நம்ம ராஜி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரிங்க அத்தை, நமக்கு தானே இந்த விஷயம் தெரியும், எப்படி இது மாமாவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது எனக்கு என்னமோ மயில் தான் சொல்லியிருப்பாங்கன்னு தோணுது, நான் போய் அவங்கள ஏதாச்சும் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு நம்ம ராஜியும் மீனாவும் சேர்ந்து மயிலுக்கிட்ட போய் செம்மையாக சண்டை பிடிச்சிட்டாங்க. உங்களோட வேலையை மட்டும் பாருங்க, எதுக்காக நீங்கள் அடுத்தவங்க விஷயத்தில் மூக்கம் நுழைக்கிறீங்க, நாங்களே பக்குவமாக எடுத்து சொல்லியிருப்போம்ல, இனிமேல் இந்த மாதிரி வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது தான் கண்டிப்பாக ஆடியன்ஸான நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். மயில் திட்டு வாங்குறத பார்த்து. இன்னையோட இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு.